பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அநேக நமஸ்காரங்கள். நாங்கள் எல்லா வருடங்களும் பெயர்ச்சி பலன்கள் சொல்லி வருகின்றோம். இந்த ஆண்டும் குரு பெயர்ச்சியை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டு இருக்கின்றோம். தாங்கள் போடாதவர்கள் எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும் வைத்தீஸ்வரன் அவர்களும் அடியேன் நானும் ஆகிய சக்தி சோமையா நாங்கள் 4 பேரும் குரு பயிற்சியை பற்றி பேசுகின்றோம். அதை பற்றி விவரமான குரு எந்த நேரத்தில் பயிற்சி அடைகிறார் என்பதை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்கள் சொல்வார்கள். ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் பலன் பார்க்குறோம். அதுபடி இந்த வருஷம் குரு பயிற்சி பலன் பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நிகழுது அப்படின்னாக்க ஆங்கில தேதியில் 13/11/2021, தமிழ் தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் பெயருது. அப்போ இந்த பிலவ வருஷத்துடைய குரு பெயர்ச்சி அப்படின்றது மாலை 6:22 அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு குரு பெயர்றாரு. அன்னைக்கு சந்திரன் இருக்கிறது சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சதயம் மிக உயர்வான நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அன்னைக்கு யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மிக உயர்ந்த யோகமான சித்த யோகம். எல்லா சுபகாரியங்களும் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் சித்த யோகம், அமிர்த யோகத்தில். அப்போ இந்த குரு பெயர்ச்சி தொடங்குற யோகமே சித்த யோகத்தில். அதே போல் கர்ணம்னு அப்படின்னு பார்த்தோம்னாக்க மிக உயர்ந்த கர்ணமான தைத்துளம் கர்ணத்தில் இந்த பெயர்ச்சி நடக்குது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பெயர்றாரு. இந்த கும்பத்தில் பெயர்றது எந்தெந்த ராசிகளுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்றத பற்றி நாம் ஒவ்வொருத்தரும் விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான பலன்களும் விரிவான பரிகாரங்களும் நாம் சொல்ல போகிறோம். இப்போ நம்ம தொடங்குவோமா? கடகராசி நேயர்களே, இப்பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகரத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடமாகிய கும்பத்திற்கு செல்லுகிறார். 8ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு கடகராசிக்காரங்களுக்கு 6க்கும் 9க்கும் உடையவர். 9க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது, 8ஆம் இடத்துல இருக்கிறதும் அவ்வளவு சிறப்புன்னு சொல்கிறதுக்கு உண்டானது இல்லை. இருந்தாலும் குருவனுடைய பார்வை தான் ரொம்ப முக்கியமானது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த குரு உங்களுக்கு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். அதனால் உங்களுக்கு நல்ல பார்வையின் மூலமாக சிறப்படைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. நம்முடைய இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் இருக்கக்கூடியதுனால வரக்கூடியதை பற்றி நம்முடைய வைத்தீஸ்வரன் ஐயா அவர்கள் முதல்ல 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய 12ஆம் இடத்தை பற்றி விவரமாக சொல்லுவாங்க. நன்றி. இப்போ கடகராசிக்கு 7ஆம் இடத்துல, இதுவரை 7ஆம் இடத்துல இருந்த குரு இப்பொழுது 8ஆம் இடமான கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது 8ஆம் இடத்துல குரு வர்றதுனால குரு கடகராசிக்கு எப்போவுமே சந்திரனுக்கு குரு நட்பு கிரகம். அது இல்லாமல் 8ஆம் இடத்துல குரு வரும்போது இவங்க வேலை நிமித்தமாக வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதனால் இவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். ஏன்னா 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால இவங்களுக்கு வருமானத்திற்காக, அதாவது தொழிலுக்காக, வேலைக்காக இவங்க வெளியூருக்கு பெயர்ந்து போய் அதனால் வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும். இவங்களுக்கு நல்ல விதமான முயற்சியாகவே இருக்கும்.
ஐயா சொன்னது மாதிரி 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. கடகராசிக்கு 12ஆம் இடமான மிதுனத்தையும் குரு இந்த பயிற்சியானவொன்னே பார்க்குறாரு. இதனாலையும் இவங்க வந்து வெளிநாட்டுக்கு பயணமாகிற வாய்ப்புகளும் இவங்களுக்கு உருவாகும். அதே போல் இவங்களுக்கு இப்போ வந்து ராகு 11ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாரு. எப்போவுமே ராகுக்கு 3, 6, 11 இருக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ ராகு 11 இருக்கிறாரு, அதுவும் ரிஷப ராகுவாக இருக்கிறாரு. குரு வேறு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வெளி மாநிலம், வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகும். இவங்க இந்த கடகராசி அன்பர்கள் வந்து இப்போ வந்து வெளி ஊரில் கொஞ்சம் தொலைவில், தன் சொந்த இடத்த விட்டு தொலைவில் இருக்கிற வேலை வாய்ப்புகளோ தொழிலோ முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லா அமையறதுக்கான வாய்ப்புகள் வரும். இப்போ கடகராசியின் 2ஆம் இடமான சிம்மத்தை குரு பார்க்குறத பற்றி நம்ம சம்பத் ஐயங்கார் விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இவ்வளவு நாளாக வந்து கடக ராசி அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியை வந்து சனியும் குருவும் நேரடியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் உடல் நலத்தில் சிறிதளவு முன்னேற்றங்கள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ உடல் நலத்தை ரொம்ப பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை இந்த ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ராசியில் பார்க்கறதுனா இல்லை. அதனால் உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பார்வை 7ஆம் பார்வையினால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமான சிம்மத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு நல்ல மலர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனம் வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 11ஆம் இடத்துல ராகு இருக்கார் லாபஸ்தானத்தில், அதனால் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அடுத்தது பார்த்தீங்களேனால் குருவும் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாக்கு சுத்தம் அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும். அடுத்தது பண வரவு நல்லபடியாகவே இருக்கும். எப்போவுமே வந்து வார்த்தையில் சச்சரவுகள் இல்லாத அளவுக்கு வாக்குகள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியாகவே இருக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்தீங்களேனால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இவர்களால் வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்துச்சு, அதனால் இல்லை. ஆனால் உடல் நலத்தில் கொஞ்சம் வந்து சனியினுடைய பார்வை கடகராசிக்கு இருக்கிறதுனால உடல் நிலையில் கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். குருவினுடைய பார்வையினால் தன லாபம் இருக்கும். வெளிநாட்டினர் மூலியமாகவோ வெளிநாட்டு பணமாகவோ வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். இப்போ குருவினுடைய பார்வை பலமான 9ஆம் பார்வை மூலியமாக இந்த ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தை வந்து அவர் பார்க்குறாரு. துலாம் அப்படின்றது வந்து கடகராசியிலிருந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பற்றி ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா, நல்லா பிரமாதமாக சொன்னீங்க. நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி 4ஆம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம், வண்டி வாகனஸ்தானம், அதாவது அடுத்தது லோயர் எஜுகேஷன். இந்த ஸ்தானம், இந்த ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது அந்த ஸ்தானத்துக்கு மேலும் வலு கூடும். இதுவரை மாத்ருன்னா நம்மளுடைய தமிழில் அம்மாவிற்கு சின்ன சின்ன உடம்புல உபாதைகள் இருந்துச்சு. அந்த உபாதைகள் எல்லாத்தையுமே விலகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்க 4 சுகஸ்தானம். இந்த சுகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிம்மதி அப்படின்றத எடுத்துக்கலாம். இந்த கையில் கோடி, இந்த கையில் நிம்மதி அப்படின்னு வரும்பொழுது நிம்மதி இருந்துச்சுன்னா கோடியை சம்பாதிக்கிறது ஈஸி. அப்போ இந்த நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க வண்டி வாகனம், ரொம்ப நாளாக நான் 2 வீலர்லேயே ஓட்டிகிட்டு முதுகு கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு தனம் அமையும். ஏன் தனம் அமையும் அப்படின்னாக்க குரு 2ஆம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தேவையான நேரத்தில் தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கும் பொழுது வண்டி, 2 வீலர்லேருந்து 4 வீலர், 4 வீலர்லேருந்து நல்ல லக்ஸரி காரு இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த காலகட்டங்களில் லோயர் எஜுகேஷன் அப்படின்றது ஆன்லைன் எஜுகேஷன் தான். இந்த கொரோனா காலகட்டங்களில் ஆன்லைன் எஜுகேஷன் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு நேரில் படிக்கும்போது புரிதல் அதிகமாக இருக்கும், ஆன்லைனில் இருக்கும்பொழுது புரிதல் குறைவாக இருக்கும்.
அப்போ இந்த காலகட்டங்கள், இந்த கொரோனா விலகக்கூடிய காலகட்டங்களும், இந்த குரு பெயரக்கூடிய காலகட்டங்களும் வகுப்புக்கு நேரடியாக போய் கற்கும் பொழுது நம்மளுடைய நாலேஜ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல் குரு என்ன பண்ணுறாரு, ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ நல்லபடியாக எஜுகேஷன் முடிச்சுட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்றவைகளுக்கு போகிறதுக்கு எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம். அவர் 12 பார்க்குறாரு, அடுத்தது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு கடகராசி நேயர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார். இதுக்கு அடுத்தபடி இந்த குரு நின்ற இடத்தோடைய பலன்களை நம்மளுடைய சம்பத் ஐயங்கார் விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. குரு வந்து இப்போ 8ஆம் இடத்தில் போய் குரு நிற்கிறார். அப்போது 7ஆம் இடத்தில் வந்து சனியோடு இருந்து 8ஆம் இடத்தில் போய் நிற்கிறார். 9ஆம் அதிபதி, அதாவது இந்த கடக ராசிக்கு பார்த்தீர்களேயானால் 6க்கும் 9க்கும் உண்டான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. அதாவது தனுசுக்கும் மீனத்திற்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் வந்து குரு 8ஆம் இடத்தில் போய் இருக்கிறதுனால தந்தைக்கு கொஞ்சம் உடல் உபாதை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தந்தையினுடைய உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் 6ஆம் இடத்திற்கு உண்டானவர் வந்து 8ஆம் இடத்தில் போய் இருக்கிறது அப்படின்றது வந்து இவர்களுக்கு, இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டான பகை, கடன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இன்னும் தீவிரமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு போய் இருக்கிறதுனால இப்போ கடன் வந்து ரொம்ப கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி கேட்காம கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு டைம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஆனால் மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் குரு வந்து 8ஆம் இடத்தில் போய் அவருடைய பார்வை பலத்தினால இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்களேயானால் தசாநாதனும் புக்திநாதனும் அந்த எந்தெந்த ஜாதகத்திற்கு ஒரு ஜாதகத்திற்கும் வேறுபட்டு இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கும் இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய விஷயங்கள் பொருத்தமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு ஜாதகனுக்கும் கடகராசியாக இருந்தாலும் லக்னங்கள் வேறுபட்டு இருந்தாலும் தசாநாதன் புக்திநாதனை பொறுத்து இவருடைய கோச்சார பலன்கள் மாறக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை தசாநாதன் நல்ல தசாநாதனாக இல்லாமல் புக்திநாதனும் நல்லபடியாக இல்லாமல் இருந்ததே ஆனால் அவர்களுக்கு சில பரிகாரங்கள், சில விஷயங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட பரிகாரங்கள் ஐயா எளிய முறையில் ஏதாவது பரிகாரங்கள் வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடியது சொல்லுவோம் ஐயா. கண்டிப்பாக. இப்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு திருச்செந்தூர் சென்று அங்கே குரு உடைய இது இருக்கிறது. அதனால் திருச்செந்தூர் போயிட்டு வந்து வரலாம். திருச்செந்தூர் போக முடியாதவங்க அவங்கவுங்க இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். வியாழக்கிழமை தோறும் அந்த வியாழக்கிழமை தோறும் வழிபடுற போது கூட தீபம் ஏற்றி வழிபடலாம், அர்ச்சனை செய்து வழிபடலாம். கொண்டக்கடை மாலையாக அணிவிச்சும் வழிபடலாம். கொண்டக்கடலையை வந்து அவிச்சிட்டு அதை கொண்டு போய் நிவேத்தியம் பண்ணிவிட்டு வர்றவங்க, கோயிலுக்கு வர்றவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு தானமாக கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உபகாரங்களை எல்லாம் செய்யலாம். முதியோர்களுக்கு தானங்கள், அதாவது அன்னதானங்களாக செய்யலாம். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கான வசதியை செய்து கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணுனா இந்த குருவினால் வரக்கூடிய தொல்லையிலிருந்து விலகி நன்மையை அடைய முடியுங்கிறத சொல்கிறோம். மேற்கொண்டு உள்ளதில் நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியே ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்குள்ளே தான் இருக்க போகுது மொத்தமாகவே. ஏன்னா இந்த வாட்டி வந்து குரு பயிற்சிங்கிறது வந்து கும்பத்துக்கு போய் கும்பத்தில் வந்து 14/4/2022 வரலாம் தான் அங்கே இருக்கிறாரு. அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் 3 நாள், 5 மாதம் 4 நாள் இவ்வளோ தான் இருக்க போகிறாரு. ஏன்னா குரு பெயர்ச்சி இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக இருக்க போகுது.
இதை பற்றி ஐயா உங்களுடைய கருத்து என்னையா? கண்டிப்பாக இப்பொழுதுமே குரு பெயர்ச்சி அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி ஒரு ஆண்டு அப்படின்றது நம்மளுடைய கணக்கு. நம்மளுடைய 13 மாதம் வரும். அதான் ஆமாம். நம்ம பஞ்சாங்க கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 360 நாள்லேருந்து 365 நாள் இது பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 360 நாள் வரும். இந்த 360 நாளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுவும் வருடத்துக்கும் பெயர்ச்சி அடைவார். இந்த ஒவ்வொரு பெயர்ச்சி அடையும் பொழுது மற்ற கிரகங்களோட குருவுக்கு அதிசார நிகழ்வு அப்படின்ற ஒரு நிகழ்வு உண்டு. இந்த அதிசார நிகழ்வு அப்படின்றது அவர் அந்த இடத்த விட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது, பின்னோக்கி போகிற வக்ர போகிறது, இது எல்லாமே உண்டு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க குருவை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆக போகுது. நம்ம இந்த இதில் தான் பெயர்ந்தார், ஆகஸ்ட் செப்டம்பரில் பெயர்ந்தார், வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். ஆனால் இந்த காலகட்டங்களில் நீச்சமடைஞ்ச பலன்களையும் மகரத்துக்கும் கொடுத்தாரு. ஆட்சி பெற்ற சனி பகவானோடு சேர்ந்ததுனால நீச பங்கமானதையும் பலன் கொடுத்தாரு. அவர் மாறும் பொழுது அந்த கால்குலேஷன் அந்த சற்றேறக்குறைய 360 நாட்கள்லேருந்து 365 நாளை 3 ராசிக்குமே பகிர்ந்து கொடுக்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 5 மாதம் 3 நாள் 153 நாள் இருக்கிறாரு. 153 நாள் இருந்தாலும் அடுத்த பெயர்ச்சி அப்படிங்கிறது அவருடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு. அப்போ சொந்த வீட்டுக்கு போகும்பொழுது அதற்குண்டான பலன்களையும் தருவார். அப்போ இந்த பெயர்ச்சி 5 மாதம் இருந்தாலும் குருவுடைய ஸ்தான பலம் அப்படிங்கிறது வலுப்பெறுது. அதே போல் குருவுடைய பார்வை பலம் அப்படின்றதும் வலுப்பெறுது. அப்போ இந்த பார்வை பலமும் ஸ்தான பலமும் வலுப்பெறும் பொழுது நல்ல நிகழ்வுகள் தான் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குருவை தனக்காரகன்றோம், குருவை புத்திரக்காரகன் சொல்கிறோம். இதுவரையில் குடும்பம் அமையாதவங்களுக்கு நல்ல குடும்பம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு 12ஆம் இது பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். இதை தவிர ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த குரு பெயர்ச்சி நல்லது மட்டுமா தருமா அப்படின்னாக்க கடகத்துக்கு நல்லதையே தரும். இதுக்கப்புறம் இந்த கடகராசிக்கு என்னென்ன பலன்கள் தரப்போகிறாரு அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய சம்பத் ஐயங்கார் விளக்குவாங்க. அற்புதமாக சொன்னீங்க. அதாவது எந்த ஒரு காலமும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த குரு பெயர்ச்சி முடிய போகிறதுன்றதுனால மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய இதுவாக இருந்தாலும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி. இருந்தாலும் கடகராசிக்கு இந்த காலகட்டங்களில் 8ஆம் இடத்துல குரு போகிறதுனாலையும் குருவினுடைய பார்வைகள் நல்லாவே இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் கடகராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் குருவும் 7ஆம் இடத்தில் சனியும் இருக்கிறது. அது அந்த அளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது. ராகுவும் 10ஆம் இடத்துல போயிடுறாரு. அதாவது மார்ச் மாதம் 2022 மார்ச்சில் போயிடுறாரு. அதனால் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இருக்கக்கூடும். அதனால் இந்த குரு பெயர்ச்சி இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு நிறைவு செய்வது. வணக்கம், நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.